ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னா என்ன அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் எப்படி லாகின் பண்ணுறது, அப்புறம் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஓவர் வியூ அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு செகண்ட் வேலை தான், ஆனால் எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க, பிகாஸ் இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான், பட் டோட்டலி பேப்பர்லெஸ். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாகவே நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா விதமான பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸையும் இந்த பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் மூலியமா நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ஃபிசிக்கலி ஒரு பேங்க்குக்கோ பிரான்ச்சுக்கோ போய் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து பாஸ்புக்கு, செக் புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பேப்பர் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து பேப்பர்லெஸ்ஸாக டிஜிட்டலாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். இது வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் பேங்க். அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் மூலமா மட்டும்தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபுல்லி டிஜிட்டல் பேங்க் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இதை லான்ச் பண்ணிட்டாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லி டிஜிட்டல் பேப்பர்லெஸ் அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து நிறைய பேரை போய் ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து மொபைல் பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பேங்க்ஸ்லையுமே இப்போ மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் தே ஆர் டிஜிட்டல் அண்ட் டெக்னிக்கல், நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி மொபைல் பேங்கிங் அண்ட் நெட் பேங்கிங்கில் வர இஷ்யூஸ் அண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது, மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் சொல்லிட்டு. அந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மற்ற பேங்க்ஸ்லேயாவது மொபைல் ஆப்னு ஆப்ஷன் இருக்கும், பட் அது இல்லாமல் நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். பட் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஆப்ஷன் தான் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் பேப்பர் பேங்கை காட்டிலும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி போய் ஒரு இடத்துல அலைஞ்சு ஒரு வேலையை செய்கிறத காட்டிலும் உட்காந்த இடத்துலையே வீட்லேயே உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன் ஆப்லேயே வந்து நீங்கள் பேங்கிங் டாஸ்க்கை முடிச்சுக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் தீஸ் டேஸ். ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், உள்ள போனோன்னா என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெமோ இப்போ காட்ட போகிறேன். வாங்க டெமோக்கு போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஏர்டெல் ஆப் இல்லவே இல்லை அப்படின்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கு ஏர்டெல் ஆப் இருந்தால் போதும். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஏர்டெல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது முதல்ல வர ஆப் அதான் அஃபிஷியல் ஆப், ஏர்டெல் தேங்க்ஸ் ரீசார்ஜ் பில் பே அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ மை ஏர்டெல் ஆப் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து பேர் மாற்றிட்டாங்க, ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பை தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே ஓப்பன் இருக்கிறத உங்கள் மொபைலில் கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆப் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் ஆப் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அதுக்கு அலோன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் வந்து ஏர்டெல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பராக இருந்தால் போதும். அதாவது இப்போ இந்த ஃபோனில் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோன் நம்பராக இருந்துச்சுன்னா ஓகே. இது வந்து ஓடிபிக்கும் எஸ்எம்எஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், அவ்வளோதான். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்டர் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் வந்துடும், ப்ளூ பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து அதுவாகவே ஆட்டோ கன்ஃபார்ம் ஆகிக்கும், நீங்கள் டைப் பண்ண தேவை கிடையாது. ஸோ ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்து கன்ஃபார்ம் ஆகிக்கும். கன்ஃபார்ம் ஆகி அடுத்த பேஜ் வந்தோடனே லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் இந்த ஆப் வந்து ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே விட்டுறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ்னு கீழே இருக்கிற ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனால் டிஃபால்ட்டாக ரீசார்ஜ் ஸ்க்ரீன் வரும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அதனால் மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ரெட் கலர் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். அகெயின் ரீசார்ஜ் விட்டு வெளில வரலாம். ஸோ இப்போது ரீசார்ஜ் டேப்லேருந்து வெளியில் வந்துட்டு இப்போது ஏர்டெலோட ஆப்குள்ளே இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஏர்டெல் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ், போஸ்ட்பெய்ட், ப்ரீபெய்ட், இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வாங்கணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ரீசார்ஜ் பண்ணுறது, பில்ஸ் பே பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, வாலெட் ஓப்பன் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா
சர்வீசஸ் பேங்கிங் ப்ளே மோர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறது பார்ப்பீங்க. ஸோ மோர்லையும் வந்து வாலெட் வாங்கிக்கலாம், செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ பேங்கிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நமக்கான ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஏதாவது கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக அது மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ செலக்ட் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி ஐடிலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இப்போ நீங்கள் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை வந்து கீழே டைப் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட ஆதார் கார்டு நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டு பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட்னு கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூ மோர் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட வாலெட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நம்மளோட நேமு, டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, அவ்வளோதான். ஸோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஒரு கேலண்டர் மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதில் இயர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மந்த், அப்புறம் டேட் அப்படி சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ரிசைட் ஆகிருக்கிற உங்களோட பின்கோட் இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா ஐ ஆத்தரைஸ் அப்படின்னு இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட்னு கொடுங்க. ஒரு ஓடிபி இப்போ உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை அந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அந்த டிக் பட்டன், பிளாக் கலர் டிக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களோட 4 டிஜிட் எம்பின், அதாவது எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் இல்லை லாகின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எம்பின்னை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு விருப்பமான இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு நம்பரை செட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிடாதீங்க. செட் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பின்னை இன்னொரு வாட்டி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பிளாக் கலர் டிக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருச்சு. உங்களோட வாலெட் லிமிட் வந்து 9000. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இமீடியட்டாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட வேலெட்டில் மணி இருந்துச்சு அப்படின்னா பில் பே பண்ணிக்கலாம், சில ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட வேலெட்டில் வந்து மணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 9000 வந்து லிமிட்டாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வேலெட்டில் நீங்கள் மணி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பே பில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான பில் பேமெண்ட்ஸும் நீங்கள் மோஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் பில், லேண்ட்லைன் பில், ப்ராட்பேண்ட் பில்லு, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில், வாட்டர் பில், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆஃபர்ஸ், என்னென்னலாம் ஆஃபர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ ஷாப்பிங், க்ராசரி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறதும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜு, மொபைல் ரீசார்ஜ், ஏர்டெல் மட்டும் இல்லை, சன் டைரக்ட், டாடா ஸ்கை, என்ன மாதிரியான ரீசார்ஜஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்கள் வேலெட்டில் மணி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆக்சுவலி உங்களோட வாலெட்டில் வந்து மணி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பழைய அந்த இதுக்கு வந்துடுவோம். நம்மளோட இன்டர்ஃபேஸ், அதாவது லாகின் பண்ணப்போ அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவோம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பேங்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் பேங்கிங் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ உங்களோட வாலெட் வந்து 0 பேலன்ஸில் இருக்குது. நம்ம இப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து வாலெட்டில் நம்ம பணம் ஆட் பண்ணலை. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரெஃபரன், அதாவது நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில கமிஷன் கிடைக்கிற மாதிரி கூகுள் பேயில் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் டெபிட் கார்டு, வர்ச்சுவல் கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ எம்பின் ஆக்சஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணி டெபிட் கார்டு வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி ஃபாஸ்டேக் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் அதாவது ஃபாஸ்டேக் அப்ளையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதை ரீசார்ஜ் பண்ணுறதும் டாப் அப் பண்ணுறதும் இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வாலெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அப்டேட், கேஒய்சி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ வந்து மினிமம் கேஒய்சின்னு இருக்குது. ஆதார் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வந்து நம்ம என்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் மினிமம் கேஒய்சியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லி மேலே ஆட் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பின் சேஞ்ச் பண்ணுறது, சப்போஸ் பின் மறந்துட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் ஆட் மணின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் உதாரணத்துக்கு ஒரு 1000 rupees போடுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இல்லைனா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி
வந்து நீங்கள் 1000 rupees இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசார்ஜஸோ இல்லை அதர் ட்ரான்ஸ்ஃபர்ஸோ ஈவன் ஷாப்பிங்கோ பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வேலெட்டில் இருக்கிற மணியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா இந்த வேலெட்டில் நீங்கள் எவ்வளோ மணி வேணாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மணி ட்ரான்ஸ்ஃபரை இங்கே காமிச்சிருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பேங்க்கோட நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோர் பேங்க்ஸ்னு போனீங்கன்னா இன்னும் எல்லா பேங்க்கும் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு மணி மாற்றணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மணி மாற்றி இந்த வேலெட்டில் மணி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து உங்களோட ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட பேலன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான டாஸ்க்கும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சொல்லப்போனால் இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான டாஸ்க்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லை ப்ரொசீஜரில் ஏதாவது நீங்கள் டெக்னிக்கலி இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளைஸ் கொடுக்குறேன். அண்ட் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் பற்றி இன்னும் ஏதாவது அதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை, பட் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஒன்று ரிப்ளையாவோ இல்லைனா இன்னொரு வீடியோவாவோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.